கூட சேர்ந்து போராட்டம் மட்டும் பண்ணணும். ஆனா உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிகுரல் சேனல். இன்னைக்கு கருப்பு பல்சருங்கிற ஒரு திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறோம். அட்டகத்தி தினேஷ், ரேஷ்மா வெங்கடேஷ், சரவணா சுப்பையா, மதுனிகா, மன்சூர் அலிகான் இவங்க நடிக்க முரளி கிருஷ் இயக்கத்தில் இன்பா இசையில் வெளியாகி இருக்க படம் தான் கருப்பு பல்சர். திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறோம். சென்னையில் வாட்டர் பியூரிஃபையர் பிசினஸ் செய்யும் அட்டகத்தி தினேஷுக்கு மன்சூர் அலிகானும் தொழில போட்டி. அந்த சமயத்துல மதுரையில இருந்து மன்சூர் அலிகான் வசம் வரும் ஒரு கருப்பு நிற பல்சர் பைக்கின் செயல்பாடுகள் அமானுஷ்யமாக இருந்தது. என்னிடம் கருப்பு பல்சர் இருக்கிறது என்று காதலிடம் பொய் சொல்லும் தினேஷ் அந்த பைக்கை மன்சூர் அலிகானிடம் இருந்து வாங்குகிறார். மீண்டும் தனது வேலையை காண்பிக்கிறதுக்காக பைக் அந்த சமயத்தில் மதுரையில் இருக்கும் வில்லன் அஜய் பிரின்ஸ் அட்டகத்தி தினேஷை கொல்ல வருகிறது. அந்த பைக்கை அழிக்க நினைக்கிறார். உண்மையில் அந்த பைக்கில் இருக்கும் ஆவி யாருடையது, தினேஷிற்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்பது கருப்பு பல்சருடைய கதை. சென்னை பையன் கிராமத்து மாடுபிடி வீரர் என இரட்டை வேடத்தில் நடித்திருக்கிறார் அட்டகத்தி தினேஷ். அட்டகத்தி தினேஷ் காதல் நண்பனுடன் நடிக்கும் லூட்டி, மன்சூர் அலிகானுடன் சண்டை என முதற் பகுதி கொஞ்சம் ஓகேயா போகுது. அந்த பல்சர் கைமாறிய பின் கதை ஓரளவு சூடு பிடிக்கிறது. தனி ஆளாக அந்த பைக்கை ஓட்டினால் பிரச்சனையே இல்லைங்க. ஜோடியாக சென்றால் மட்டும்தான் விபத்து ஏற்படுகிறதுங்கிறத அனலைஸ் பண்றாங்க. அதற்கு காரணம் அந்த பல்சரில் ஒரு காளையின் ஆவி புகுந்திருக்கிறது. அதற்கு ஒரு பிளாஷ்பேக் என மாறுபட்ட திரைக்காட்சியை சொல்லியிருக்கிறார் இயக்குனர். அட்டகத்தி தினேஷ் நடிப்பின் அவரின் அப்பாவித்தனமான ஒரு பேச்சு இதெல்லாம் ஓகே. ஆனால் அவருக்கு காதல் காட்சிகள் சுத்தமா செட்டே ஆகலங்க. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆகல. காதலியுடன் ஒரு பேசுவது மொக்கையா இருக்கு. அதை விட ஃப்ரெண்ட் இந்த பிராங்க் ஸ்டார் ராகுல்னு ஒருத்தர் இருக்காரு. அடிக்கிற லூட்டி காமெடியோட படத்தோட ஒட்டவே இல்லைன்னு சொல்றாங்க விமர்சனங்கள்ல. அவர் ஆக்டிங்கில் ஆர்வ கோளாறு, நடிப்பில் பிராங்க் ஸ்டார் கடுப்பேத்தி இருக்கிறாங்கிற மாதிரி தான் விமர்சனம் நமக்கு வந்திருக்கு. அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படத்துக்கு பெரிய மைனஸ். கிராமத்து போர்ஷனில் தினேஷ் நடிப்பில் பரவாயில்லை ரகம். நல்ல கதையை ஏனோ சொதப்பி இருக்கிறார். மன்சூர் அலிகான் பெரும்பாலான சீன்களில் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் அல்லது குடித்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் அவர் போர்ஷன் கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. தனது அடியாட்களுடன் அவர் செய்கிற சேட்டை கொஞ்சம் சிரிக்க வைக்கிறது. வழக்கமான வில்லன், வழக்கமான அடியாட்கள், வழக்கமான சண்டை என படம் நகர்கிறது. படத்தின் உயிரே அந்த பிளாஷ்பேக் காட்சி தான். ஒரு ஜல்லிக்கட்டில் என்ன நடக்கிறது, அதில் தோற்றவர் என்ன செய்தார், வெற்றிக்கு பெற்றவர் என்ன நடந்தது என்பது முக்கியமான சீன். அதை சுமாராக எடுத்திருக்கிறார் இயக்குனர். ஜல்லிக்கட்டு காட்சிகளில் அடுத்து நடக்கும் காட்சிகள் உயிரி இல்லை. அதை இன்னும் உணர்வு பூர்வமாக எடுத்திருந்தா இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும். ஜல்லிக்கட்டு ஜாதி பிரச்சனை என்பதும் அழுத்தமாக பதிவு செய்யப்படவில்லை. வில்லனாக வரும் பிரான்ஸ் அஜய் சில சீன்கள் வந்து போகிறார்கள். கிளைமாக்ஸில் ஒரு வித்தியாசமான சண்டை, காளை மாதிரி சண்டை போடுகிறார் தினேஷ். அது புதுசாக இருக்கிறது. அதிலும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் அந்த ஃபைட்ட பேசப்பட்டிருக்கும். ரொம்ப எதற்காக பல்சர் உருமுகிறது, எதற்காக ஜோடிகள் கீழே தள்ளி விடுகிறார் என்பது போன்ற சீன்கள் தெளிவே இல்லை. பாடல்கள் சுமாரா தான் இருக்கு. ஜல்லிக்கட்டு காட்சிகள், பல்சர் சம்பந்தப்பட்ட சீன்கள், ஒளிப்பதிவு பரவாயில்லைங்க. நகரத்து தினேஷ் அவங்களோட ரேஷ்மா அவங்களுக்கு ஜோடி, கிராமத்து தினேஷுக்கு மனைவியாக வரும் மதுனிகா காட்சிகள் கொஞ்சம் பரவாயில்ல. காதல், காமெடி, ஆக்ஷன் கலந்த ஒரு பேய் கதை தான் கருப்பு பல்சர். ஆனால் இதில் எதுவுமே உருப்படியா இல்லைங்கிறது தான் யதார்த்தம். அட்டகத்தி தினேஷ் நடித்து படம் என்று நம்பி சென்றால் நிஜ அட்டகத்தியை மாதிரி அவரின் நடிப்பும் காட்சிகளும் இருக்கிறதுன்னு விமர்சனத்துல சொல்றாங்க. கருப்பு பல்சர் சரியாக ஸ்டார்ட் ஆகல, ஸ்பீடாவும் ஓடல. முடிஞ்சா அந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கிற ரேட்டிங் 2/5.